ஹலோ நேயர்களே, நேற்று விழுப்புரத்தில் வந்த வெள்ளத்தால் எங்கள் ஊரில் இருக்க ரோடு ஃபுல்லாக அரிச்சு வச்சுருக்கு. அடியில் நிறையா உடஞ்சிடுச்சு. இதே மாதிரி ரொம்ப தூரத்துக்கு உடஞ்சிடுச்சு. கொல்லி ஃபுல்லாக பாருங்கள், இது ஏரி மாதிரி தானே இருக்குது, ஆனால் இது கொல்லி பாருங்கள். எங்கே பார்த்தாலும் அரிச்சு வச்சுருக்கு. கொல்லி பாருங்கள், மண் வந்து எப்படி நெல் கொல்லிலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக எங்களுடைய கொல்லி தான். ரோட்டில் இந்த மண்ணெலாம் அரிச்சு கொல்லியில் போய் நிற்கிது. பயிரெலாம் வீணாகிடுச்சு. பாருங்க, ரோடு வண்டி போகிற ரோடு அந்த பாருங்க, எந்த அளவுக்கு குறைஞ்சது ஒரு 5 அடி ஆழத்துக்கு மண் அரித்து நெல் பயிரில் போய் இறங்கியிருக்கு. அந்த மண்ணெலாம் ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு தண்ணி போச்சு. இதேமாரி இந்த ரோடு பூராமே இப்படி தான் இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க காரப்பட்டு கிராமம்தான் இது. எங்கள் வீட்டு கொல்லியை தான் நான் காட்டிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரோடு தான் இது. நான் இன்னும் ஊர் உள்ள எந்த ஒரு வீட்டையும் போய் இன்னும் பார்க்கல. என்னுடைய வீட்டு, ஏன்னா நானே வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டேன். 2 நாள் சென்று தான் நானே இங்கே வந்திருக்கேன். தண்ணி வந்தப்போ நான் இங்கே இல்லை. தண்ணி வந்த வீடியோ நான் போட்டது கூட எங்கள் வீட்டில் எனக்கு எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சது தான். எல்லாம் நெற்பயிரெலாம் அழுகி போச்சு. டேம் உடஞ்சி, ஏரிலாம் உடஞ்சி வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டதில் எங்கள் ஊர் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் இருந்து, அதாவது இந்த பக்கம் இருந்து தண்ணி வந்ததுனால இந்த பக்கம் ரோடு எதுவும் பிரச்சனை ஆகலை. ஏரி வந்து இப்படி கீழே, இந்த ரோட்டுக்கு கீழே உழுந்து போனதுனால இங்கே பாருங்க, ரோடெல்லாம் சுத்தமாக வீணாயிடுச்சு. இங்கே பாருங்க, ஃபோட்டோவில் பார்க்குறது ஏதோ ஒரு 2 அடி மாரி தான் இருக்கும். எவ்வளோ உயரத்துக்கு கீழே ஆழமாக வீணாகி இருக்குது. இதுமாரி அங்கே பாருங்கள், வண்டி வச்சு இன்றைக்கி தான் 2 நாள் சென்று தண்ணிலாம் நின்னா பிறகு இப்போ தான் எங்கள் ஊருக்காரங்க வண்டி வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஜேசிபி வண்டி வந்து இது பண்ணியிருக்கு. பாலம் வேறு உடச்சிக்கிட்டு விழுந்துருச்சு தண்ணி வந்ததில். இது வந்து சின்ன பாலம். இதில் வந்து இப்போ தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஊர் உள்ள கொண்டு தண்ணி போய் ஊரே நாசம் ஆகிடுச்சு. ஆனால் இப்போது தண்ணி குறைஞ்சிருச்சு. பாருங்க, எங்கம்மா? ஆமாண்டி, அது சின்ன குட்டி இறந்துச்சு. வா. இங்கே பாருங்கள், ரோடு சுத்தமாக நடுவில் இல்லவே இல்லை. ஊர் ஜனங்கள்லாம் எல்லோரும் பாதி வழியிலேருந்து வண்டியை நிறுத்திட்டு அவங்கவுங்க நடந்து தான் எங்கே பார்த்தாலும் போயிட்டு வராங்க. பாருங்கள், பனை மரம்லாம் பிடுங்கி கிண்டு கிடக்குது. அடியோட சாஞ்சிருச்சு பனை மரம். கடை தான் இருக்கும்.
பாருங்க. இங்கே பாருங்க ஜனங்களே, எங்கள் ஊர் ரோடு, வண்டி போகிற ரோடு, பஸ் போகிற ரோடு உடஞ்சி ரெண்டாவே உடஞ்சிருச்சு. அதில் எங்கள் ஊர் பசங்களாம் மீன் பிடிக்கிறாங்க. ரெண்டு நாளாக பெட்ரோல் பங்க்கில் தான்மா இருந்தேன். இன்றைக்கி தான் வந்தேன், வேலைக்கு போனதுனால ஊர் உள்ள வரல. நேற்று நைட்டு தான் வந்தேன். அந்த வெள்ளம் வந்ததவங்களுக்கெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நான் அதையும் பார்க்குறதுக்கு இல்லை, வேலையிலேருந்து விடலை என்ன. மீன் இதில் இருக்கா ஏம்மா? இது என்ன, இது கீழே எவ்வளோ ஆழம் இருக்குது தண்ணி? இது திடீர்னு சொல்கிறீங்க இறங்கி 2 நாள் மட்டுமா? அவ்வளோ ஆழம் அந்த இடத்துல இருக்கு? இதே ரோடுலேருந்து ஒரு 15 அடி ஆழம் இருக்கும் போல. 15 அடிக்கு மேலே மண்ணுக்கு உள் வாங்கியிருக்கு. இன்னும் தண்ணி வேறு என்ன ஆழம்ன்றீங்க? என்னம்மா? நான் போகும்போது கொஞ்சம் தண்ணி வரவே எனக்கு தெரியல வெள்ளம் வருதுன்னு. யாரும் இது முன்னறிவிப்பு எதுவும் கொடுக்கல இல்லையா? நான் வேலைக்கு போயிட்டேன். கடைசியில் ஒரு மணி நேரத்தில் எல்லாம் ஊர் உள்ள தண்ணி வந்துருச்சுன்னாங்க. நான் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா எங்கள் அண்ணெல்லாம் வந்துட்டாங்க. நான் தான் இப்போ தான் வந்தேன். வழி இல்லைன்னவே என்னை அனுப்பலை பங்க்கில். இருவல்பட்டுலேயும் அரசூர் பூரா எல்லாமே வழி வீணாயிடுச்சு இல்லை, எல்லா இடமும் தண்ணி ஆகி. நம்ம ஊர் அப்படியே ஒரு ஒதுக்கின மேற்கு தானே ஆகிப்போச்சு. ஊர் உள்ள யாரும் வர்றதுக்கு போகிறதுக்கு இல்லாத அளவுக்கு. இது இந்த இடம்லாம் மரவள்ளி நட்டுருந்தாங்க. இது நிலமாக திருத்தி பயிர் வச்சிட்டு இருந்தாங்க எங்கள் ஊருக்காரவங்க. ஆனால் இது எல்லாம் இப்போது ஊரை எங்கேயே இருந்து ஆற்றுல இருந்த மணல்லாம் இந்த நிலத்தை ஹைட்டாக ஆகிப்போச்சு. மணல் நிரப்பி இதுமாரி ஆகிடுது. இங்கே பாருங்கள் பனைமரம் எவ்வளோ பெரிய பனைமரம்னு. இது ஆனால் இங்கே இருந்த மரமே கிடையாது. எந்த இடத்துல இருந்ததுன்னு தெரில, இந்த அளவுக்கு தண்ணியில் வந்திருக்கு. இது இல்லாமல் பாலம், எங்கள் ஊர் பாலம் வேறு உடஞ்சிருச்சு தண்ணி வந்த நேரத்துக்கு. அந்த பாலத்தை காமிக்கிறோமாங்க. ரோடு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். அப்படியே ரோடு எந்த அளவுக்கு அறுத்துன்னு போயிருக்குது பாருங்கள். இது இந்த கொஞ்சம் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு வரைக்குமே அதுமாரி தான் இருக்குது. அந்த சின்ன பாலம் நல்லா இருக்குது. இது பாலம் இருந்த இடம் கிடையாது, வெறும் ரோடு இருந்த இடம் தான். இந்த அளவுக்கு தண்ணி இது பண்ணி அறுத்துன்னு போயிருக்கு ரோடு. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த ஒரு பக்கம் அப்படியே எல்லாமே நீட்டுக்கும். இன்னும் அந்த உடஞ்சி போன பாலம் காமிக்கிறேன் பாருங்கள். நான் வேலைக்கு போயிட்டுனதுக்கு என் பசங்க எங்கே இருந்து எங்கே மாட்டிச்சோன்னு பயந்துட்டேன். வீட்டு உள்ளாரே இருந்ததுனால எங்கள் அம்மா ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா அங்கே அந்த வீட்டாண்ட விட்டு வந்துருந்தோன்னு வச்சுக்கோயேன், இதுங்க மண் பசங்க கூட எங்கன்னா போய் விளையாடிங்க வந்துருக்குங்க ஊர் உள்ள. என்ன ஆகுதுங்க ஏதாவதுங்கன்னு தெரியாத. நான் அப்புறம் வழி இல்லாத 2 நாளாக அங்கேயே இருந்துட்டேன் பங்க்கில். நான் அனுப்பல, வழி இல்லை, போக முடியாதுமான்னு. இது இருவல்பட்டு வழியாக வந்தாலும் அங்கே ஊர் உள்ள பூரா தண்ணி நிற்கிதுன்னாங்கல்ல, அதான் வரல. நான் நேற்று நைட்டு தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். 3 நாளாக வேலை அங்கே முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்தேன். இங்கேயா?
பாலம் உடஞ்ச பாலத்தை உடச்சி எடுக்கிறாங்க. இப்போ கிட்ட போய் பார்க்கலாமா? உடஞ்ச பாலத்தை உடச்சி எடுக்கிறாங்க. அருணிமா கிட்டக்க போகக்கூடாது, இங்கே நில்லுங்க, இங்கே நின்று பாருங்க. பாருங்க, வெள்ளம் வந்ததில் இந்த பெரிய பாலம் உடஞ்சிருச்சு. எங்கள் ஊரில் இருந்தது இது கொஞ்சம் பெரிய பாலம் தான். பாருங்க, ஹாய் எப்படி உடஞ்சி கீழே விழுந்துருக்கு பாருங்க. தண்ணியோட ஃபோர்ஸ் தாங்காமல் உடஞ்சிருச்சு. இது ஒரு 15-20 வருஷத்து பாலம் தான். ஆனால் அந்த அளவுக்கு வேகமாக வந்தது தண்ணி. மீன் பிடிக்க போறியா? இதெல்லாம் இறங்கி பிடிக்கக்கூடாது, ஆழம் அதிகம். அங்கெல்லாம் ஆழம் அதிகம், நீ தண்ணியெலாம் இறங்கக்கூடாது. அம்மா இல்லாத நேரத்துக்கு அங்கே போகக்கூடாது. நம்ம ஃபேமிலிக்கு அம்மா வேலைக்கு போனால் தான் சரிப்பட்டு வரும், சரியா? வேலைக்கு போகாத உங்க கூட அம்மா இருக்க முடியாது, உங்களை பார்த்துக்க முடியாது. அதனால் நீங்கள் தான் ஆயா கூட பத்திரமா இருக்கணும். அந்த சைடு வந்திருக்க காரு யாரு என்னன்னு தெரில, ஆனால் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இன்ஜினியராக என்னன்னு தெரில. இதை உடச்சி எடுக்கிறதுக்காக வண்டி வச்சு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் நேற்று நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்ததுனால என்னால் இன்னும் என் வீட்டை போய் பார்க்க முடியல. நான் வீட்டை போய் பார்த்துட்டு என்னுடைய நிலவரம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி பூந்துடுச்சு, பொருள்லாம் வீணாகிடுச்சின்னு சொன்னாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.